ஹாய் காய்ஸ், நான் வந்துட்டேன். இது வந்து டுபாகுருமி சீரிஸ் பார்ட் 2. ஸோ நானும் என் புருஷனும் வந்து வேதம்னு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து இந்த அர்ஜுன், வினீத் அவங்கள நடிச்ச படம். அதில் வந்து ஒரு ஓல்டு கப்புள்ஸ் வருவாங்க. அந்த 50th ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு வினீத் வந்து உடனே ஓ வாவ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவாரு. நான் உடனே அவட்ட கேட்குறேன், இங்க பாரு ஆனிவர்சரிக்குலாம் இப்படி விஷ் பண்றாங்க. யூஸ்வலாக பர்த்டேக்கு தானே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேலாம் சொல்லணும். தப்பா சொல்றாங்க பாரு. அது யாருமே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கவனிச்சுக்காம இருந்திருப்பாங்களா? இந்த டிரெக்டர் ஆக்டர்லாம் வந்து சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி சொல்லக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏதோ பெரிய புத்திசாலிமா சொல்லிட்டு இருக்கேன். உடனே இவர் வந்து பைத்தியம், பர்த்டேக்குன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலுமே நம்ம வந்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படிதான் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட. அதனால அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. நான் பர்த்டேக்கு மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அந்த மாதிரிலாம். மற்றபடி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கேள்விப்பட்டதே இல்லை. நான் வந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கேன். இல்ல உனக்கும் தெரியவே இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது, பர்த்டேக்கு மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நானே வந்து யோசிக்கிறேன், ஆமா மினிமம் ஹாப்பினஸ் டே தான், என்னது நிறைய மகிழ்ச்சி வந்து சேரணும் அவ்வளவுதானே. அது பர்த்டேக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க போல, நல்ல விஷயத்துக்குலாம். எனக்கு தான் வந்து தெரியவே இல்லை. அது தெரிஞ்சுக்க நீங்க இத்தனை வருஷம் ஆயிருக்குது. சே, நான் அசிங்கமா வந்து ஃபீல் பண்ண தெரியுமா, இப்படி மொக்க வாங்கிட்டோமே இவர்கிட்ட சொல்லிட்டு.